ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாண்டிய நாடு விருந்து சாப்பிடலான்னு இரவு நேரத்துல நான் வந்திருக்கேன். என்னடா தூய தமிழ்ல பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நான் வந்திருக்க இடம் அப்படி. என்னன்னா பாத்தீங்கன்னா பாண்டிய நாடு அப்படின்னு சொன்னோடனே நம்ம மதுரை தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அந்த மதுரைன்ற போதே நம்ம மதுரைக்காரங்க வந்து கறி விருந்த வெளுத்து கட்டுவானுங்க. ஐயோ, அவசரத்துல நான் வந்து ரெஸ்டாரண்ட் பேரே சொல்லிட்டேன். ஆமாங்க, நான் வெளுத்துக்கட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். இது கரெக்டா எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லி ஹைரோட் மதுரவாயில லொக்கேட்டா இருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் ரொம்ப சிம்பிள்ங்க. மதுரவாயில் பிரிட்ஜுக்கு பக்கத்துலயே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு. இன்னொரு லேண்ட்மார்க் வந்து ஜீசஸ் கால்ஸ்க்கு ஆப்போசிட்லயே இருக்கும். அது எனக்கு என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குன்னா, எனக்கு மதுரை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பன் பரோட்டா, நூல் பரோட்டா, இந்த மாதிரி பரோட்டா வெரைட்டிஸா அப்படியே கண்ணுக்குள்ள ஓடும். அந்த பரோட்டாக்கு என்ன மாதிரி கிரேவிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அதோட பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பாத்துடலாம் வாங்க. இங்க உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து கெஃபே தான் இருக்கும். கெஃபே வந்து பாத்தீங்கன்னா 24/7 இங்க ரன் ஆயிட்டு இருக்கும். இது ரெஸ்டாரண்டோட டைமிங் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் அண்ட் டின்னர் மட்டும் தான். மதியானம் மார்னிங்கே வந்துட போறீங்க, அப்புறம் ஏமாந்துருவீங்க. ஃபைனலா நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே டேபிளுக்கு வந்துருச்சு. அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே சந்தோஷம் பொங்கி வலியுதுங்க. என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். பூரி, மட்டன் கீமா, ஆப்பம், நாட்டுக்கோழி செட்டிநாடு கிரேவி, இது வந்து சிக்கன் செட்டிநாடு கிரேவி, லிவர் ஃப்ரை, இதுதாங்க மெயினான விஷயம். இது வெளுத்துக்கட்டோட ஸ்பெஷல் நாட்டுக்கோழி ஃப்ரை. இது செட் பரோட்டால நல்லி சாப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 3 வெரைட்டிஸ் ஆஃப் கிரேவி ஊத்துவாங்களாம். டிராகன் சிக்கன், பன் பரோட்டா, இது வந்து சீரக சம்பா மட்டன் பிரியாணி, இது மட்டன் சாப்ஸ் கிரேவி, இது நூல் பரோட்டா, இது செட்டிநாடு சிக்கன் கிரேவி. தலைவாழையில விரிச்சுக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் நான் பூரி தான் சாப்பிடலான் இருக்கேன். அதுதான் ஆறி போயிடுது. அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். பூரி வித் வந்து கீமா கொடுத்துருக்காங்க. இதுல கிரேவியோட கலர் எல்லாம் பார்க்கும் போதே எனக்கு பயங்கரமா பெப்பர் போட்டு பண்ணிருக்காங்கன்றது நல்லா தெரியுதா. அப்படியே ஒரு மாதிரி டார்க் கலர்ல தெரியுது. ஒரே ஒரு பூரி வச்சுட்டு இந்த கிரேவி. பூரி நல்லா சாஃப்டா இருக்கு. கிரேவிய பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுச்சு. நாக்குல அப்படியே எச்சு ஊறுது. செம்ம காரசாரமா இருக்கும். பெப்பர் மட்டும் இல்ல, அந்த சோம்பு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சி போட்டிருக்காங்க. அந்த மட்டன் கீமா வந்து சான்ஸே இல்லைங்க. கீமா மட்டன் வந்து அந்த கீமால பண்ணா நல்லா அப்படியே சாஃப்டா குக் ஆயிடும். அதுவும் இந்த பூரி கூட நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். அட்டகாசமா இருக்கு இந்த காம்பினேஷன். இது எந்த ஊர்ல வந்து ட்ரை பண்ணுவாங்கன்னு சரியா தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து மட்டன். இது வந்து மட்டன் நல்லி செட் பரோட்டாங்க. இதோட பிரைஸ் வந்து 290க்கு கொடுக்குறாங்க. நல்லா மட்டனோட பெரிய நல்லி வச்சிருக்காங்க. ராஜ்கிரண் மாதிரி எனக்கும் கடிச்சு சாப்பிடணும்னு தோணுது. அந்த பொரிச்ச பரோட்டா இருக்குல்ல, அந்த பொரிச்ச பரோட்டால அவங்க அப்படியே உடைச்சு போட்டு கிரேவி ஊத்துறாங்க. நான் பார்த்தேன். இது எப்படி குக் ஆயிருக்குன்னு முதல்ல நான் காட்டுறேன். நல்லா மட்டனை வந்து ஜூசியா குக் பண்ணிருக்காங்க. அந்த மட்டன் பீஸோட அந்த பொரிச்ச பரோட்டா ஆக்சுவலி சான்ஸே இல்லைங்க. சரியான டேஸ்ட். நான் சொன்ன மாதிரியே அந்த மட்டனுக்குள்ளரா அந்த காரம் தான் இறங்கி மட்டனோட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. அதே மாதிரி இந்த பரோட்டா இருக்கு பாத்தீங்கன்னா, அது அந்த பொரிச்ச பரோட்டா நல்லா கிறிஸ்பியா இருக்கு. அவங்க 3 வெரைட்டி அந்த சால்னா ஊத்தி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கான்னு சொன்னாங்க. அது டேஸ்ட் அப்படியே பயங்கரமா தெரியுது. அப்படியே என்னமோ பண்ணிருச்சு இந்த செட் பரோட்டா. மஸ்ட் ட்ரை இந்த செட் பரோட்டா. நல்லா ஃபர்ஸ்ட் பைட்டே அப்படியே நாக் அவுட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆப்பமும் லிவர் ஃப்ரையும் சாப்பிடலாம். நான் மட்டன் மட்டும் தான் சாப்பிடணுன்ற ஒரு முடிவோட வந்திருக்கேன். நல்லா ஆப்பம் மெத்தன்னு இருக்கு. எனக்கு ஆப்பம் பிடிக்கும் ரொம்ப. அதனாலேயே வந்து நான் அதை கேட்டு வாங்கினேன். நிறைய பேர் லிவர் ஃப்ரை சாப்பிட மாட்டீங்க. பட் லிவர் ஃப்ரை வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடுங்க.
லிவர் வந்து நல்லா குக் ஆயிருக்கு. அதே மாதிரி லிவர்ல அந்த கவுச்சி வாடெல்லாம் அடிக்காதபடிக்கு நல்லா பெப்பர் போட்டு சூப்பரா குக் பண்ணியிருக்காங்க. மெயினான விஷயம் அதுல நிறைய மசாலா வந்து போட்டிருக்காங்க. அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் மசாலா தூக்கலா போடும்போது அந்த லிவர்ல ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல, அது வரவே வராது. இதோட பிரைஸ் வந்து 250 கொடுக்குறாங்க. இந்த ஒரு போர்ஷன் இருக்கு. சான்ஸே இல்லைங்க. லிவர் ஃப்ரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அல்டிமேட்டா இருக்கு லிவர் ஃப்ரை. அடுத்தது என்ன சாப்பிடலாம்? பன் பரோட்டா. பன் பரோட்டாவும் நாட்டுக்கோழி கிரேவி, செட்டிநாடு நாட்டுக்கோழி கிரேவி. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 290 கொடுக்குறாங்க. பன் பரோட்டாவை பத்தி சொல்லிடுறேன். வெளியில அப்படியே கிறிஸ்பியாவும் உள்ள அப்படியே மெத்துன்னு இருக்கு. பன் பரோட்டா சான்ஸே இல்ல, சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இந்த நாட்டுக்கோழியோட அந்த செட்டிநாடு மசாலா நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பரா இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தெரியவே இல்லை நாட்டுக்கோழியில. நல்லா அந்த குழம்புல வந்து மெர்ஜ் ஆகி இந்த நாட்டுக்கோழி நல்லா சாஃப்டா குக் பண்ணிருக்காங்க. நல்லா ஜூசியா இருந்தது. நான் லெக் பீஸ் வேற எடுத்தேனா, சான்ஸே இல்ல. நாட்டுக்கோழியில ஒரு தனியா டேஸ்ட் தெரியும். நாட்டுக்கோழி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அதுக்கு போட வேண்டிய சமாச்சாரம் எல்லாம் போட்டு குக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அதோட டேஸ்ட் வந்துடும். சான்ஸே இல்ல. இந்த செட்டிநாடு நாட்டுக்கோழியுமே சூப்பரா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நூல் பரோட்டா பக்கம் போறேன். நூல் பரோட்டாவை பாருங்க, அப்படியே நூல் நூலா தனித்தனியா வருது. இதுக்கு வந்து மட்டன் சாப்ஸ் வச்சுக்கலாம். மட்டன் சாப்ஸ் வந்து தரமா இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் என்ன கதும்ப நிறைய கிரேவி ஊற்றிக்கோங்க. சாப்ஸ் எப்படி குக் ஆகுது நான் இருக்குன்னு காட்டுறேன். அந்த கொழுப்போட இருக்கு பாருங்க, அதுதான் செம்மையா இருக்கும். நல்லா சாஃப்டா குக் பண்ணிருக்காங்க. சரியான சாஃப்ட். அந்த கிரேவில நிறைய கருவேப்பிலை எல்லாம் போட்டு எல்லாத்துலயுமே கொத்தமல்லியை தூவி விட்டுருக்காங்க. பெப்பரும் நல்லா தெரியுது. அங்கங்க பெப்பரை வந்து இடிச்சு போட்டிருக்காங்க. இதுல மத்ததுல எல்லாம் நைஸா தெரிஞ்சுது, இதுல மட்டும் கொஞ்சம் பெப்பர் தெரியுது. இது டேஸ்ட் என்னன்னு சொல்றது. இவங்க அவ்வளவா வந்து தேங்காய் யூஸ் பண்ணி பார்க்கவே இல்லை. எல்லா கிரேவிலையும் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, இந்த தக்காளி, மெயினா வந்து எல்லாத்துலயுமே பச்சை மிளகாவும் இருந்துச்சு. காரத்துக்கு வந்து மிளகுமே போட்டிருக்காங்க. அப்படியே காரசாரமா இடிச்ச சாறு மாதிரி இருக்கு. இந்த கிரேவி தான் சான்ஸே கிடையாது. நான் சொன்ன மாதிரியா இந்த மட்டன்ல இருக்க கொழுப்பு பார்த்தீங்களா, அதோட அந்த கிரேவி செம்மையா பிளெண்ட் ஆயிருக்கு. மெயின் வந்து உங்களுக்கு அந்த மீட்டை வந்து நல்லா குக் பண்ணியிருக்காங்க. சாப்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. மட்டனோட சாப்ஸ் வந்து தரமா இருந்தது. நூல் பரோட்டா வந்து 30 ருபீஸ்ங்க. இந்த சாப்ஸோட பிரைஸ் வந்து 290 கொடுக்குறாங்க. இந்த செட்டிநாடு சிக்கன் ரொம்ப நேரமா எனக்காக காத்துட்டு இருக்கு, என்ன சாப்பிடுன்னு. இது வந்து அந்த தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருக்கு. குழம்பு தண்ணியா இருக்கு. இந்த குட்டி லெக் நல்லா இதுவுமே நல்லா ஜூசியா இருக்கு. இந்த தண்ணி குழம்ப நல்லா பெரட்டிக்கிட்டே இருக்கு. அது கூட இந்த பீஸ் என்னடா இது வரைக்கும் நமக்கு பிடிச்ச டேஸ்ட் வரல அப்படின்னு நான் வெயிட் பண்ணிருந்தேன். இதுலதான் நல்லா தக்காளி எல்லாம் போட்டு அந்த தக்காளியோட புளிப்பு டேஸ்டோட இருக்கு இந்த குழம்பு. அதே மாதிரி எனக்கு சிக்கன் யூஸ்வலா வந்து ஃபர்ஸ்ட் மட்டனா சிக்கனா கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மட்டன் தான் நான் சாப்பிடுவேன். பட் வந்து இந்த சிக்கன் நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கு. ஒரு கிரேவிலயுமே ஒரு டேஸ்ட் தனித்தனியா தெரியுது. பரோட்டால நல்லா இந்த குழம்பு ஊற வச்சு சாப்பிடலாம் போல, இந்த மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு டேங்கி பிளேவரோட தரமா இருக்கு. இது இந்த செட்டிநாடு சிக்கனோட பிரைஸ் வந்து 220 கொடுக்குறாங்க. நல்லா 2 லெக் வச்சு கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து இந்த நாட்டுக்கோழியை ட்ரை பண்ணிடுவோம். இதுதான் வெளுத்துக்கட்டு நாட்டுக்கோழி ஸ்பெஷல் ஆகுது. இவங்களோட ஸ்பெஷல் சிக்னேச்சர் டிஷ் இது. நான் இதை எடுத்து காட்டுறேன். மேல அப்படியே கிரேவி பாருங்க. நாட்டுக்கோழியோட லெக்கு பெருசா இருக்கும், ஆனா மீட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் இருக்கும். கிரேவியோட சேர்த்துதான் சாப்பிடணும் போல. இதை நான் தனியா தான் சாப்பிட போறேன். வாயில போட்டோன்னே அந்த காரம் தெரியல. அந்த வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயத்தோட இனிப்பு தான் தெரிஞ்சுது. அந்த முழங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த வரமிளகா சரியான காரம். வரமிளகா காரம் பத்தாதுன்னு சொல்லிட்டு பச்சை மிளகா வேற போட்டு அப்படியே செம்மையா இருக்கு, வேற லெவல். இது மட்டும் லைட்டா வந்து தேங்காய் எண்ணெய் பிளேவர் வருது. தேங்காய் எண்ணெயில பண்ணிருக்காங்க போல.
இப்ப எல்லாத்துலயுமே நல்லெண்ணெயோட ஃபிளேவர் சூப்பரா தெரிஞ்சுது. இது மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்குங்க. இதோட பிரைஸ் வந்து 250 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு லெக்க வந்து தரமா சாப்பிடலாம் போலயே. இந்த இடத்துல வந்து சைனீஸ் ஐட்டமும் இருக்கு. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாமே நம்ம ஆளுங்க வந்து அதுவும் சாப்பிடுறதுனால அதோட அந்த மெனுலயும் அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நான் வந்து டிராகன் சிக்கன் வாங்கியிருந்தேன். இந்த ஒரு போர்ஷன் வந்து உங்களுக்கு 220க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா அப்படியே வெள்ளை எள்ளு எல்லாம் போட்டு கேப்சிகம் எல்லாத்தையும் அப்படியே மேல போட்டிருக்காங்க. டிராகன் சிக்கன் வந்து எல்லாமே செம காரமா சாப்பிட்டேன்னா இந்த ஸ்வீட்னஸ் சாப்பிட்ட உடனே அப்படியே நாக்குக்கு வந்து அப்பாடா போதுண்டா காரம், இந்த ஸ்வீட்டை சாப்பிடுறான்ற மாதிரி கொடுக்குது. அதெல்லாம் வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்ன்ல பொரிச்சு அந்த கிரேவில போடும்போது ஒரு மாதிரி ரஃப்பான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா இது வந்து நல்ல சாஃப்டா தான் இருக்கு. மெயின் வந்து நல்லா அந்த ஹனி எல்லாம் ஊத்துனதுல அப்படியே ஃபுல் ஸ்வீட்னஸ் தான் ஓவர்லோடட் ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணிட்டேன். பிரியாணியும் இந்த செட்டிநாட் சிக்கன் மட்டும் தான் வெயிட் பண்ணுது எனக்காக. பெப்பர் செட்டிநாட் அது இந்த போர்ஷன் குடுக்குறாங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 290க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து சீரக சம்பா ரைஸ்ல பண்ணதெல்லாம் 290க்கு தாராளமா வாங்குறாங்க. இது கூட இந்த செட்டிநாடு பெப்பர் ஃப்ரை, என்னடா இது காம்பினேஷன், மட்டன் கூட சிக்கனா அப்படின்னு யோசிக்காதீங்க, நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் பிரியாணியோட டேஸ்ட் சொல்லிடுறேன். சீரக சம்பா ரைஸ் வந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெறையா இருக்கு. சீரக சம்பா ரைஸ் வந்து எப்பவுமே வந்து ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிடும். நம்ம என்னதான் தண்ணி எல்லாம் பதமா ஊத்தினாலும் சரி, பட் அவங்களோட குக் பண்ண பதம் நல்லா இருக்கு. அதே மாதிரி நெய்யெல்லாம் நல்லா முணக்க அந்த மட்டனோட ஜூஸ் பிளெண்ட் ஆகி பிரியாணியோட டேஸ்ட் தரமா இருக்குங்க. இந்த பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மட்டன் வந்து நார்மலா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலன்னு சொல்ல, ஆனா பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்குல்ல. அதே மாதிரி இந்த செட்டிநாடு சிக்கன் பத்தி நான் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட வந்து 4-5 பீஸ் கொடுத்துருந்தாங்க, பெரிய பெரிய பீஸ். இதோட பிரைஸ் வந்து 190க்கு கொடுக்குறாங்க. இதுவுமே சூப்பரா இருக்கு. நான் வந்து சுட சுட இப்போ சிக்கன் கறி தோசை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். சூடா வேற இருக்கு. அப்படியே இதை பார்க்கும் போதே செம்மையா இருக்கே. செம்மையான ஸ்டஃபிங் வச்சிருக்காங்க. கறி தோசை அந்த சிக்கனை வந்து கீமா மாதிரி பண்ணி அதுக்கு நடுவுல வச்சிருக்காங்க. கறி தோசை வந்து நான் ட்ரை பண்ணிருக்கேன், பட் வந்து ப்ராப்பர் மதுரை ஸ்டைல்ல இப்பதான் நான் ட்ரை பண்றேன். எனக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். தோசை லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கறி தோசை உங்களுக்கும் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த கறி நீங்க இதுக்கு சைடிஷே வச்சுக்க தேவையில்ல, அதுலயே நல்ல ஒரு ஃபிளேவர் இருக்கு. அது மேல போட்டிருக்க அந்த கிரேவி தான் செம்மையா இருக்கு. அந்த ஆம்லேட்டோட சாப்பிடும் போது, நான் சாப்பிட்ட இடத்துல வந்து ஆம்லேட் எல்லாம் நல்லா கலக்கி போட்டிருப்பாங்க. இதுல வந்து ஆஃப் பாயில் மேலே அப்படியே வச்சுட்டாங்க. சூப்பரா இருக்கு. கறி தோசை நல்லா இருக்கு. தோசையோட பிளேவருமே நல்லா இருக்கு. அதோட அந்த கறி சாப்பிடும் போதுதான் அப்படியே ஒரு நல்ல பினிஷிங் இருக்கு. இவங்க கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பரோட்டா இருக்கு. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன். இது சிக்கன் சிலோன் பரோட்டா. இது வந்து 180க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்குமே நான் சொன்ன மாதிரி சைடிஷ் தேவையே கிடையாது. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நான் சுட சுட வாயில போட்டேன். கிரேவா மொத்தமா இருக்கு, சான்ஸே இல்ல. அப்படியே வெளியில கிறிஸ்பியா, உள்ள அப்படியே ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் நல்லா. எனக்கு வந்து நிறைய சிக்கன் தான் நிறைய தெரியுது. அவ்வளோக்கா இதுல வந்து கிரேவி எல்லாம் நிறைய போடாம நிறைய முழுக்க சிக்கன்லயே போட்டிருக்காங்க. இது வந்து பெஸ்ட் பிரைஸுங்க. ஓவரா பிரைஸ் கொடுக்காம அந்த ஃபுட்டுக்கு அதுக்கேத்த பிரைஸ் தான் கொடுக்குறாங்க. நான் கிளி பரோட்டா வந்து யூஸ்வலா சாப்பிட்டிருக்கேன், பட் வாழை இலையில தான் தருவாங்க. இவங்க வந்து மந்தார இலையில குடுக்கறது தான் இவங்களுக்கு ஸ்பெஷல் போல. இது பாருங்க, ஐயோ இதுலயுமே ஆம்லேட் வச்சிருக்காங்கப்பா. நல்லா மேல ஒரு ஆம்லேட், ஆஃப் பாயில். இது ஆஃப் பாயில் லெக் பீஸோட இருக்கு. நல்லா அந்த சால்னாவெல்லாம் போட்டு இந்த பரோட்டாவை ஊற வச்சு 2 லெக் பீஸ் பயங்கரமா இருக்கேன் இந்த கிளி பரோட்டா. எனக்கு மீட் வேணாம், இந்த ஆஃப் பாயிலோட அந்த பரோட்டா ஒரு பைட். இது இருக்கு ஆஃப் பாயில். பரோட்டா வந்து சால்னால நல்லா ஊற வச்சுட்டு இந்த மந்தார இலையோட பிளேவர் எல்லாம் இறங்கி அப்படியே செம்மையா இருக்கு. இதோட பிரைஸ் கேட்டீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. 2 லெக் பீஸ் வச்சு இவ்வளவு பரோட்டா ஆஃப் பாயில் எல்லாம் வச்சு 200க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா வாங்கலாங்க. இந்த ஒரு கிளி பரோட்டா சாப்பிட்டாலே வயிறு ஃபுல் ஆயிடும். அந்த மாதிரிதான் இருக்கு குவான்டிட்டி. அங்க போட்டு சால்னால ஊற வச்சு கொடுக்க.
ஆக்சுவலா இவங்க வந்து ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தாங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன். டக்குன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நமக்காக தான் இந்த கிளி பரோட்டா ரெடி ஆகுதா அப்படின்னு நானே ஷாக் ஆயிட்டேன். நீங்க இங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழை இலையோடையும் டேஸ்ட் பண்ணலாம், அதே மாதிரி மந்தார இலையோடையும் டேஸ்ட் பண்ணலாம். இந்த கிளி பரோட்டாவை வாங்கினீங்கன்னா கண்டிப்பா இந்த மந்தார இலையில தான் தருவாங்க. ஏன்னா 3 பாட்டிலோட உட்காந்துருக்கேன்னு பாத்தீங்களா. ஃபைனலா வந்து நமக்கு டெசர்ட் சாப்பிட்டே பழக்கமாயிடுச்சு. என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதாம் மில்க், நன்னாரி சர்பத், ரோஸ் மில்க் இருக்கான். இது எல்லாமே இவங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் தான். பிரைஸ் வந்து ஒரு பாட்டில் வந்து 50 ருபீஸ் தான். எல்லாமே 50 ருபீஸ் தான் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இவன் தான் என் கையில மாட்டினான். இது படக்குன்னு எடுத்து குடிச்சிடும். செம்ம டேஸ்டா இருக்கு. அந்த ரியல் பாதாம் பிளேவர் வரும் பாத்தீங்களா, அதே மாதிரி இருக்கு. லைட்டா எசன்ஸ் ஊத்தி இருக்காங்க, பாதாமும் அரைச்சி போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. இது வந்து அவங்க ஓன் ப்ரிப்பரேஷன் சொன்ன பாத்தீங்களா. ரோஸ் மில்க் வந்து கலர் எல்லாம் மைல்டா இருக்கு பாருங்க. இது வந்து ரியல் ரோஸ் பெட்டல்ஸ்ல பண்ணா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இருக்கு பிளேவர். பாதாம் மில்கோட ரோஸ் மில்க் சூப்பரா இருக்கு. எனக்கு ரோஸ் மில்க் யூஸ்வலா ரொம்ப பிடிக்கும். இது வந்து இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கலரை பார்த்தோன்னே பயங்கரமா தள்ளி ஓடிடுவேன். ஐயோ இது வந்து கலர் நிறைய சேர்த்திருக்காங்கடா வேணான்ட்டு. இந்த மாதிரி கலர்ல எல்லாம் கொடுத்தா நல்லா சாப்பிடலாம். எவ்வளவு வேணா சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இந்த நன்னாரி சர்பத் வந்து என் கேமராமேனுக்கு வச்சிடுறேங்க. அப்புறம் ஏன்னா இது சாப்பிட்டவே எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நான் சாப்பிட்டதுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது. இதுல எதை நான் சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல. பட் வந்து அந்த செட் பரோட்டா, அந்த நல்லி சாப்ஸ் எல்லாம் சான்ஸே இல்ல, செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட என்ன சொல்றது வெளுத்துக்கட்டு இந்த சிக்கன் இருக்கு பாருங்க, சான்ஸே இல்ல. அந்த நாட்டுக்கோழி தரமா இருந்துச்சு. நான் நாட்டுக்கோழி இவ்வளவு டேஸ்டா சாப்பிட்டதே கிடையாது, அவ்வளவு டேஸ்டா இருந்தது. ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சலிச்சதே கிடையாது. எல்லாமே டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்துச்சு. குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஏகப்பட்டது வச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து தரமான ஸ்பாட்ன்னு நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாம நம்ம மதுரை வாயில்ற ஏரியால வந்து நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து தரமா வந்து இந்த இடத்துல சாப்பிடுறாங்க. ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரியே கொடுத்துருக்காங்க பிரைஸுமே. இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பாட் இருந்தாலுமே சொல்லுங்க, நான் வந்து ரிவ்யூ பண்றேன். வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நம்ம சந்திக்கலாம். பாய்.